is gradient. ஸோ gradient அப்படின்றது ஒரு கலர். இந்த கலரை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கலரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, 2 or more கலர்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய ஒரு நியூ கலர் ஃபார்மேட்டை தான் கிராடியன்ட் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராடியன்ட் கலர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 வகை இருக்குது. லீனியர் இருக்குது, ரேடியல் இருக்குது, அண்ட் கோனிக் அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லீனியர். லீனியர் அப்படின்றது இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்து இதோடைய அந்த கலருடைய பிளெண்டிங் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டுடைய இமேஜை தானே பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இதில் லீனியர் கிராடியன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளுக்கு தேவையான மினிமம் 2 கலர்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நான் ரெட்டு, கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், ரெட்டுன்றது ஸ்டார்டிங் கலர் அண்ட் க்ரீன்றது எண்டிங் கலர். ஸோ இந்த ரெண்டுமே இந்த நடுவில் பாருங்கள், ரெண்டும் பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாக டாப்லேருந்து பாட்டம் இந்த டைரக்ஷனில் தான் பிளெண்ட் ஆகும். இப்போ இந்த டைரக்ஷனை நம்ம மாற்றணும் அப்படின்னா டு ரைட். ஸோ ரைட் அப்படின்றது டெஸ்டினேஷன். இந்த டைரக்ஷன் எங்கே போய் முடியணும் அப்படின்றத குறிக்கிறதா டு ரைட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ அதே மாதிரி டு டாப். ஸோ நெக்ஸ்ட் டயகனல். டயகனல் அப்படின்றது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். இந்த 2 டைரக்ஷன்ல இருந்துமே நம்ம கலர்ஸை வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி கொடுக்கறது தான். ஸோ அது எப்படி கொடுக்கறதுனா பாட்டம் ரைட்டு. அப்போ இது டெஸ்டினேஷன் டைரக்ஷன். அப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? டாப் லெஃப்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் ஆகிறது பாட்டம் ரைட். ஓகேவா? ஸோ டயகனலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளெண்டிங் வந்து இருக்கும். அடுத்து நம்மளுக்கு எத்தனை கலர்ஸ் வேணாலுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லிமிட்டடாக அப்படி கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு எத்தனை கலர்ஸ் வேணாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு ரெயின்போ கலர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கலர்ஸை வந்து நேம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நான் RGB வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹேஸ் FF40 ஓகே, கம்மா போட்டால் ரெட் கலர். அதே மாதிரி RGB ஆஃப் 0,255,0 ஓகே, இது கிரீன் கலர். ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன். இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது 100% இருக்குது, இது 100% இருக்குது. அப்படி தான் வந்து இங்கே வந்து கலருடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. அப்போ இதனுடைய அமௌண்ட் ஆஃப் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கலர் ஸ்டாப் அப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு பிக்சல் ஆர் பர்சன்டேஜில் நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 40% மாற்றேன். ரெட் கலர் வந்து 40%. ஸோ பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் வந்து 10% நான் கொடுக்குறேன். ஓகே, பிக்சல்லையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் 30 பிக்சல். ஸ்பெசிஃபிக்கான ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு நம்ம டிகிரியில் வந்து டைரக்ஷனுடைய வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 0 டிகிரி அப்படின்றது டிஃபால்ட்டு. ஸோ இது என்ன பண்ணணும்னா டாப் டு பாட்டம் அந்த டைரக்ஷனை தான் செட் பண்ணிக்கும். அடுத்தது 90 டிகிரி. நெக்ஸ்ட் 180 டிகிரி. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா அதுக்கு RGBA அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸை வந்து கொடுக்க போகிறோம். RGBAனா ரெட், கிரீன், ப்ளூ அண்ட் ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது 0 to 1, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். 0ன்றது வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் 1 அப்படின்றது ஃபுல் கலர். ஸோ இப்போது 255,0,0 இது வந்து ரெட் கலர். இதில் கம்மா அடுத்து ஒரு கம்மா போட்டு நான் இதில் 0ன்னு கொடுக்குறேன். தட் மீன்ஸ் பாருங்கள், ரெட்டு வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு. 0.5 கொடுக்குறேன். பாருங்கள், லைட்டாக வந்து அந்த பாதி டிரான்ஸ்பரண்ட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. ரிப்பீட்டிங் லீனியர் கிராடியன்ட் ஃபங்க்ஷன். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான டைரக்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். டு ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான கலர்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் அண்ட் பிங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டட் கிரியேட் ஆகுது. ஏன்னா ரெட் ஒரு 100% இருக்கு அண்ட் பிங்க் 100% போது இது ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா இதனுடைய அளவை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ 10% ரெட் இருக்கும் அண்ட் பிங்க் வந்து ஒரு 20% இருக்கும்னு சொல்லி கம்மி பண்ணிடுறோம். ஸோ கம்மி பண்ண உடனே பாருங்க இந்த அளவுக்கு தான் அது வந்திருக்கும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் இதே மாதிரி ரிப்பீட்டடாக ஃபில் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ரேடியல் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன். இது வந்து சர்க்கிள் ஆர் எலிப்ஸ் ஷேப்பில் வந்து கிரேடியன்ட் கலர்ஸை ஜென்ரேட் பண்ணும். இதுக்கு நம்ம மினிமம் வந்து 2 or more கலர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஆரஞ்ச், ரெட், ப்ளூ 3 கலர் வந்து நான் கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து நம்மளுடைய ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரெட் அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய கலர் வந்து இந்த டிவிஷன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக சென்டரில் இருக்குது. அதனுடைய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா எலிப்ஸ் தான் டிஃபால்ட் ஷேப்பு. உங்களுக்கு பர்டிகுலராக சர்க்கிள் ஷேப்பு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டு கமா அப்படின்றத கொடுத்துக்கணும். இப்போ பாருங்க சர்க்குலர் ஷேப்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வந்து கிரியேட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் அட் 40 பிக்சல் 30 பிக்சல், அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம்னா இந்த ரெண்டும் மீட் பண்ற இடம் தான் சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த இடம், ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இந்த கிரேடியன்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ்லையும் கொடுத்துக்கலாம். எண்டிங் ஷேப் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். எண்டிங் ஷேப் அப்படின்றது இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் அந்த லாஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு இது எந்த அளவு இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்டிங் ஷேப்போடைய அளவு வந்து நான் பிக்சலில் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அட்டு நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்றத, இது ஹரிசாண்டல் அண்ட் இது வந்து வெர்டிக்கல், ரெண்டுமே சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். பாருங்க இது ஃபுல் அந்த சர்க்கிளுமே வந்து 120 பிக்சல்ல தான் இருக்கும். இதை நீங்க கூட்டனா கூட்டிக்கலாம். பாருங்க என்னோட எண்டிங் ஷேப் வந்து 200 பிக்சல்ல ஸ்டாப் ஆயிடும். இப்போ நம்ம வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி சில கீவேர்ட்ஸ் இருக்கு. ஃபார்தஸ்ட் சைடு, ஃபார்தஸ்ட் கார்னர், க்ளோசஸ்ட் சைடு, க்ளோசஸ்ட் கார்னர் அப்படின்னு இருக்கு. இந்த ஒன்னொன்னுக்கும் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத பார்த்துடலாம். எந்த இடத்துல அதோடைய ஷேப்பை எண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபார்தஸ்ட் சைடு அப்படின்ற ஃபர்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்றோம். அட் பொசிஷன் வந்து 130 பிக்சல் 50 பிக்சல், இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து எந்த பக்கம், 4 பக்கத்துல எது தொலைவான பக்கம் அப்படின்னு பார்க்கும். ஸோ இதுல இருந்து அதனுடைய தொலைவான பக்கம் இதுவா இருந்திருக்கும். ஸோ இதை டச் பண்ற அளவுக்கு அதனுடைய ரேடியஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால பெருசா வந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நம்மளுடைய டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிராப் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்தஸ்ட் கார்னர். ஸோ 4 கார்னர்ல சென்டர்ல இருந்து எது தொலைவான கார்னர், இந்த வந்து இது தொலைவான கார்னர் அப்படின்னு பார்க்கும். ஸோ இது தொலைவான கார்னரா இருந்திருக்கலாம். ஸோ அதனால இது வரைக்கும் ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து க்ளோசஸ்ட் சைடு. ஸோ க்ளோசஸ்ட் சைடுனா சென்டர்ல இருந்து எது பக்கம் சைடு பக்கமோ அது வரைக்கும் ஒரு ரேடியஸை ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் க்ளோசஸ்ட் கார்னர். ஸோ 4 கார்னர்ல இதுதான் அதுக்கு பக்கம். ஸோ அது வரைக்கும் ரேடியஸை ஃபார்ம் பண்ணிருக்கு. ரீடிங் ரேடியல் கிரேடியன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர். ஸோ இது ஒரு 10 பிக்சல். அதுக்கப்புறம் ப்ளூ கலர், இது ஒரு 20 பிக்சல். அதுக்கப்புறம் எல்லோ கலர், இது ஒரு 40 பிக்சல். ரெஃப்ரெஷ் கிரேடியன்ட். இந்த ஒரு ஃபங்க்ஷன் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இல்லை, அதனால இதை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது வந்து ரொட்டேட்டடா வந்து அவருடைய கிரேடியன்ட் கலர் தான் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கோனிக் கிரேடியன்ட் பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஆங்கிள் ஸ்பேஸ் அட் பொசிஷன், அதுக்கப்புறம் கலர், அதுக்கு பக்கத்துல டிகிரி வேல்யூ கொடுத்துக்கலாம், கலர் டிகிரி. ஸோ ஃப்ரம் ஆங்கிள்ன்ற டிஃபால்ட் வேல்யூ பார்த்தோன்னா 0 டிகிரி, அட் பொசிஷன் அப்படின்றது சென்டர்ல இருக்கும் அண்ட் கலர் கொடுத்துட்டு நமக்கு தேவையான டிகிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் கலர்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா இப்படிதான் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஸ்கொயருக்குள்ள வந்து சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கும்
டிகிரி வந்து 0 டிகிரி அப்படின்னு எடுத்து அந்த இடத்துல இருந்து அதோடைய ரொட்டேட்டடாக வந்து கலர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். அடுத்தது கலர் பக்கத்தில் கலர் ஸ்டாப் வேல்யூ வந்து டிகிரியில் கொடுக்கணும். ஸோ 45 டிகிரி, ரெட்டு வந்து 0லேருந்து 45 டிகிரி வரை இருக்கும். அந்த மாதிரி எல்லோ அண்ட் கிரீனுக்கு வந்து டிகிரி வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸோ 90 டிகிரி அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கேருந்து தான் ரெட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லோ கிரீன் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயரில் வந்தது வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஷேப் வந்து இருக்கும். நான் அதுக்கு உள்ள வந்து அட் அப்படின்றது சென்டர் பாயிண்ட் எங்கே அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். 60% அண்ட் 45%. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் ரெட்டு எல்லோ கிரீன் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பை சார்ட்டு. ஸோ இந்த சார்ட் வந்து நிறைய கலர்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டடாக கோனிக் கிராடியன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ கலர் பக்கத்தில் கலர் ஸ்டாப் வேல்யூ கொடுத்துடணும். அதே மாதிரி ரெட் 10%, எல்லோ 20% கொடுத்தா ஸோ ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஃபுல்லும் ஜென்ரேட். அண்ட் 10 டிகிரி அப்படின்னா கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் எங்கே வந்து எண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துட்றோம். ஸோ மாதிரி எல்லோ அப்படின்னா 10 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் 20 டிகிரியில் ஸ்டாப் ஆகணும்.